ஹே ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் சபரி. வெல்கம் டு சி2 சபரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ-டர்ன் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, அதிகமான டிராஃபிக்கும் இங்கே இருக்காது. பட் டிராஃபிக்கான ஏரியாஸில் கொஞ்சம் கூட்ட நெரிசலாக இருக்கிற இடங்களில் என்ன மாதிரி யூ-டர்ன் அடிக்கிறது, எப்படி அடுத்தவனுக்கு சொல்கிறது நான் யூ-டர்ன் போட போகிறேன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு செட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுப்போம், ஓகேவா? அந்த யூ-டர்னுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஜுஜுபிங்க. நீங்கள் டிராஃபிக்கும் பார்க்க வேணாம், ஹைவேஸ்னு பார்க்க வேணாம், சட்டுன்னு போட்டு போயிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை நம்ம பார்க்க ஓட்ட பழகிடும். ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸை கற்றுப்போம், அதுக்கப்புறம் மற்ற இடத்துல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்கும்போது அந்த இடத்துல எப்படி யூ-டர்ன் அடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் கியரே இதுக்கு போதும் தான். கிளட்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியர் நான் இப்போ போட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம், கிளட்சை வந்துட்டு லைட்டாக ரிலீஸ் பண்ணும்போது த்ராட்டல் கொடுப்போம் இல்லையா, அதை தான் அப்படியே பண்ண போகிறோம் இங்கே. ஆனால் இப்போ நான் இங்கே யூ-டர்ன் அடித்தேன்னா பின்னாடி இருந்தவரும் அடிச்சு போட்டு போயிடுவான். ஏன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு கார் வருது பார்த்தீங்களா, பின்னாடி வர கார் நமக்கு தெரியுது. எப்படி தெரிஞ்சுதுன்னா, நான் மிரர் வச்சுருக்கேன், அதனால் மிரர் இல்லாமல் யாரும் வண்டி ஓட்டாதீங்க. அது இருந்ததால் இப்போ நான் தப்பிச்சேன்னா நான் பாட்டுக்கு பேக் மாதிரி யூ-டர்ன் அடிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் மிரர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிரரே இல்லைனாலும் நீங்கள் பைக் யூ-டர்ன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை ஒரு யூ-டர்ன் போட்டு திருப்பி பார்த்துடணும், எவனாவது பின்னாடி வரானான்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், இண்டிகேட்டரை போட்டுருங்க. நான் திரும்ப போகிறேன், நான் ரைட் சைடு திரும்ப போகிறேன்னு. ஓகே, லுக், நான் த்ராட்டில் லைட்டாக கொடுக்குறேன். கிளட்சை ஃபுல்லாலாம் ரிலீஸ் பண்ண கிடையாது, கிளட்சை பிடிச்சிட்டு தான் நான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னா பைக் வந்துட்டு நேராக போகிற மாதிரி ஆயிரும். நம்ம அடுத்த கியர் உடனே ஏற்றணும், ஓகேவா? பட் இப்போ நம்ம அடுத்த கியர் உடனே ஏற்ற போகிறது இல்லை, யூ-டர்ன் போட்டு தான் ஏற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இன்னொரு டைம் ஒரு வட்டம் அடிக்கிறேனே, பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், கிளட்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணுறேன், ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன். ஃபுல்லாக விடலை. அந்த கிளட்சை பிடிச்ச மாதிரியே தான் நான் யூ-டர்ன் போட்டிருக்கேன். ஓகே, யூ-டர்னுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை பழகிட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கிளட்சை பிடிச்சி இந்த ஃபஸ்ட் கியர் போடுற இந்த ஸ்டெப்பை பழகிட்டிங்கன்னா சிம்பிள், ஆஃப் ஆகாமல் நீங்கள் யூ-டர்ன் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது எப்படி யூ-டர்ன் போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இமேஜின், ரைட் சைடு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அப்படி இல்லைனா நான் போக வேண்டிய ஒரு கடை வந்துட்டு அந்த பக்கம் இருக்குது, நான் இப்போது அங்கே வந்து யூ-டர்ன் போட்டு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நாம் போயிட்டுருக்க ரோட்டில் எடுத்த உடனே சென்டருக்கும் அந்த பக்கமும் ஏறிடக்கூடாது. நாம் போயிட்டுருக்க ரோடோட லெஃப்ட் எட்ஜுக்கு போயிடணும், ஓகேவா? இந்த எட்ஜுக்கு வந்து கிளட்சை பிடிச்சி உங்கள் எல்லா கியரையும் குறைச்சி ஃபஸ்ட்டு ரைட் சைடு காலை ஊனிட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கோங்க, ஓகேவா? நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, முதல் விஷயம், உங்களுக்கு பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்க்கணும். இல்லை, வரல. அடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்களான்னு பார்க்கணும். கேமராவில் கவர் ஆகிறாங்களான்னு தெரியல, ஆப்போசிட்டில் ஒரு பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூ-டர்ன் போடக்கூடாது, ஓகேவா? அவங்க போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன காலை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டைமில் ரைட் சைடில் இருக்க தான் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க பேலன்ஸ் பண்ணி யூ-டர்ன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஆனால் என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இப்படி பெண்ட் பண்ணும்போது இம்பேலன்ஸ் ஆகி இந்த பக்கம் படுக்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ரைட் சைடில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு பின்னாடி யாரும் வரல, முன்னாடி யாரும் வரல, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஃபுல்லாக உங்கள் ஹேண்டில் பாரை ஃபுல்லாக பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பைக்கையும் கொஞ்சம் வளைச்சிக்கோங்க, ஓகேவா? வளைச்சிட்டு கிளட்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக விட்டிங்கன்னா என்ன ஆயிரும், வண்டி வந்து ஆஃப் ஆயிரும், ஓகேவா? கிளட்சை பிடிச்ச மாதிரியே தான் இருக்கணும். அதாவது ஒரு 75% கிளட்சை வந்துட்டு விட்டுட்டு அந்த ஒரு 25% கிளட்சை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ஓகேவா? இப்போது இந்த ஆக்சிலரேஷனை லைட்டாக கொடுங்க. ஓகே, நீங்கள் இந்த த்ராட்டில் லைட்டாக கொடுக்கும்போதே பைக் வந்துட்டு வளைய ஆரம்பிச்சிடும். சிம்பிள், அவ்வளோதான். யூ-டர்ன் போட்டுட்டு இப்போ எனக்கு பின்னாடி யாரும் வரலன்றதால நான் இப்படி வந்துட்டேன். இதுவே அந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் போக விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம யூ-டர்ன் போடணுமே தவிர, நான் தான் யூ-டர்ன் போட்டனேடா நீ எதுக்கடா என்னை பார்க்காம வந்தாலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா யூ-டர்ன் போடுறவங்க தான் பார்த்து வரணும். ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கவங்க அவங்களோட பாதையை நோக்கி ஃபாஸ்ட்டாக தான் போவாங்களே தவிர நமக்காக நிற்கலாம் மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறது. இஃப் இன்கேஸ் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, நம்மளை தட்டிடுறான்னா, ஏன்டா பேமானி நான் தான் இண்டிகேட்டர் போட்டு வந்தல நீ ஏன்டா பார்க்காம வந்தேன்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருப்போம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் கை கட்டி நிற்கணும், அவன்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும்.
ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி ஓரங்கட்டி நின்றுங்க. நீங்கள் எந்த சைடு போகிறீங்களோ அந்த சைடு இண்டிகேட்டரை தட்டி விட்ருங்க. உங்கள் ரைட் சைடு காலை பேலன்ஸுக்கு யூஸ் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேண்டில் பாரை. பைக்கை எனக்கு இது எக்ஸாக்டாக எத்தனை டிகிரி வளைக்கிறதுன்னு சொல்ல தெரில, இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்படிலாம் பெண்ட் பண்ணி இன்னும் இடத்துலேருந்து சர்க்கிள்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூட்டர்ன் தான் அடிக்க போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஹேண்டில் பாரை ஃபுல்லாக வளைச்சிட்டு லைட்டாக உங்கள் ஹேண்டில் பாரை வளைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பைக்கையும் வளைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளச்சை பிடிச்சி கீரை போட்டு ஃபஸ்ட் கீரை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி த்ராட்டிலையும் ஸ்லோவாக கொடுத்து யூட்டர்ன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் போகிற இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சபரி நீ இந்த டேர்னிங் பற்றி சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு லைட்டாக லீன் பண்ணாலே பைக் வந்து டேர்ன் ஆகும், இந்த புஷ்ஷு புல்லுலாம் சொன்னியே அந்த இதை நம்ம இங்கே இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா பைக் வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்பீடாக போகும்போது நம்ம இந்த லீன்லாம் பண்ணி பழகலாம். ஆனால் ஸ்லோவாக போகும்போது நம்ம வளைச்சி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஐ மீன் நம்ம ஒரே இடத்துல நிற்கிறோம், நம்ம வந்துட்டு நின்றுட்டுருக்க வண்டியை தான் திருப்ப போகிறோன்ற போது யூட்டர்ன்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சிம்பிளாக பெண்ட் பண்ணிலாம் போட முடியாது. ஃபுல்லாக நம்ம ஸ்டேரிங்கை வளைச்சி தான் யூட்டர்ன் அடிக்கணும். அப்புறம் இவங்க எந்த பிரேக் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, இண்டிகேட்டர் போட்டாச்சு, நம்ம காலோட பேலன்ஸில் லைட்டாக பைக்கையும் பெண்ட் பண்ணியாச்சு. நமக்கு பின்னாடி யாரும் வரல, முன்னாடி யாரும் வரல. இவ்வளோ விஷயத்த பார்க்கணுங்க. இவ்வளோ விஷயத்த பார்த்தா தான் சேஃப்டியாக யூட்டர்ன் அடிக்க முடியும். ஓகேவா? கிளச்சை ரிலீஸ் பண்ணுறோம், ஆக்சிலரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு பிரேக் யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். யூஸ் ஆகலை. இஃப் இன்கேஸ் யாராவது சடனாக வந்துட்டாங்கன்னா எந்த பிரேக் அடிக்கிறது? பதட்டத்தில் மறந்துடும் இல்லையா? அப்போ நம்ம கை ஃப்ரீயாக தான் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. நம்ம காலால் மட்டும்தான் நம்ம ரியர் பிரேக் ஆக்சஸ் பண்ண முடியாதே தவிர நம்ம கையால் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரண்ட் பிரேக்கு தான் யூட்டர்ன் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு அஸ்திரம், ஒரு ஆயுதமாக இருக்கும். பேக் பிரேக்கை நம்பிடாதீங்க, ஏன்னா பின்னாடி பிரேக்கை நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கால் ஆல்ரெடி கீழே ஊனி இருக்கிறதுனால. அப்புறம் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. போய்கிட்டே இருப்பான் ஒருத்தன், ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருப்பான். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நிறைய டைம் அவனுங்களால் வந்துட்டு பரலோகத்துக்கும் போக பார்த்தேன். என்னென்னா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு யூட்டன் அடிக்கிறது. இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது உங்களுக்கும் ஆபத்து, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஆபத்து, நமக்கு பின்னாடி இருந்து வரவனுக்கும் ஆபத்து. ஸோ 3 பேர் அந்த இடத்துல முட்டிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்துட்டு இதோட முடியாது. நம்ம இன்னும் டிராஃபிக்கில், சிட்டிக்குள்ளே, ஊருக்குள்ளே இந்த மாதிரி யூட்டன் அடிக்கிறதுலாம் பார்க்கலாம். இது வந்து பேசிக், இதை கற்றுக்கோங்க இப்போதைக்கு. நம்ம அப்புறம் டைம் கிடைக்கும் போது சிட்டிக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக்கான இடத்துல யூட்டன் எப்படி போடுறது, ஆட்டோக்கார அண்ணாங்களாம் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி பூந்து யூட்டன் அடிக்கிறதுலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். உங்களை இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட, ஹெல்ப்ஃபுல்லான வீடியோட பார்க்குறேன். பாய்.